பேர் சார் ஒரு வீட்ல இருப்பாங்க. திருமணம் ஆகாது. தொடர்ந்து உடம்பு முடியாம போய்க்கிட்டே இருக்கும். பண செலவு. சம்பந்தமே இல்லாம பண செலவு. திடீர்னு வீட்ல இது ரிப்பேர் ஆயிரும், அது ரிப்பேர் ஆயிரும். உடம்பு முடியாம வரும். இந்த மாதிரியான பண விரயம் நடந்துட்டே இல்ல இருக்கும். அதுதான் அதுக்கும் இந்த ஆண்டு ஏழரை அது தொடங்கும் போது விரயன்னு கொடுப்பாரு. அந்த விரயத்துக்கு கேது பகவானும் பாதகாதிபதி. குரு பகவானும் அந்த இடத்துலயே போய் உட்கார போறாரு. புரியுதுங்களா? இது எல்லாமே பாதகாதிபதி 7:30 வரைய தொடங்குது. ஆனா அதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் உச்சமான மலையில இவங்க ராசியாதிபதி உச்சமடைகிற மலையில 10ஆம் வீட்டுல போய் ராகு உட்கார்றாரு. ராகு இவங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணணும்னா ராகு பேரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா தந்தை வழி பாட்டன் பாட்டி சேர்த்த சொத்து அதை மாத்துறது, அதே மாதிரி இடமாற்றம் பண்றது, வீடு மாற்றம் பண்றது, இப்படி மாற்றம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இவ்வளவுதான் சிம்பிள். மாற்றம் பண்ணு வேணும்னு நம்மளே மாற்றம் பண்ணணும். இது வந்து இல்லைன்னா அது மாற்றம் ஆயிடும். நம்மளுக்குள்ளே மாற்றம் ஏற்படுத்திக்கணும். ஆமாம். இப்ப வந்து ஒரு சொத்து இழக்கிற மாதிரி வருது, கடன் தொல்லை வருது அப்படின்னா நிறைய போகாம கொஞ்சத்தை வித்துட்டு மீதி பேர்ல வேற ஒரு இடத்துல போய் ஒரு இடம் வாங்கிட்டு மாதிரி செட்டில் ஆயிடணும். நீனே ஒரு பிளான் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நான் இங்கே தான் பிடிவாதமா இருப்பேன் அப்படின்னா மொத்தமா இடத்துட்டு நிக்க வேண்டியதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனை வழிபடணும்.